விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை அவர்களே பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான், தேவஜனங்களாகி நாம் தேவன் நமக்கென நியமித்த ஓட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அந்த பந்தய பொருளை, அந்த பரிசை நோக்கி நாம் ஓடுகிறோம், இந்த ஓட்டத்திலே தொடர்கிறோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? உதறி தள்ளணும். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் பிரதானமாய் காண்பித்தருகிற ஒரு சத்தியம்தான், ஒரு எச்சரிப்பின் சத்தம்தான். எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கிறதோ அந்த மனுஷனை பாரம் அது தொடரும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். இப்ப நம்மை சுற்றி முதலாவது இதுதான் நெருங்கி இருக்கு, பாவம். எந்த ஒரு மனுஷன் பாவத்தில் விழுகிறானோ அவனை பாரம் சூழ்ந்து கொண்டு அவன் இனி எழும்பாதபடிக்கு அவனை முடக்கி போடும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எடுத்த உடனே அவங்க எகிப்தை வெறுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. எகிப்து அவர்களுக்கு ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆசீர்வாதமான ஒரு தேசமா இருந்தது. அதனால தான் அவங்க கானானையும் தனக்கு தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். ஏன் சொல்ல போனா தேவனையே மறந்து போனார்கள். அதனால தான் ஆண்டவரே, உன்னை அனுப்பின தேவன் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன், உங்க நாமம் என்ன என்று சொல்லி மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்று கர்த்தர் தம்மை அடையாளப்படுத்தின பிற்பாடுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு தெளிவு வருது. நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் என்று, நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் எகிப்து அல்ல என்று அதன் பிற்பாடுதான் அவர்களுக்குள்ள என்ன வருது? ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் எதனால் நடந்தது தெரியுமா? ஆரம்பத்தில் எகிப்திலே சுகித்து வாழும் பொழுது வரவில்லை. அதன் பிற்பாடு அந்த எகிப்து என்கிற பாவ வாழ்க்கை அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளே, பாரத்திற்குள்ளே தள்ளின பிற்பாடுதான் அவர்களுக்குள்ளே வந்தது. இந்த உணர்வு அவர்களுக்குள்ள வந்தது. அப்போ பாவம் எங்க இருக்குதோ அங்க நிச்சயமா என்ன வரும்? அந்த பாவத்தை தொடர்ந்து பாரம் வரும், வேதனை வரும், அழுகை வரும். இது எல்லாமே பாவத்தின் பின் விளைவுகள். அதனால்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பாரத்தை உதறணும்னா, உன்னை பாரம் நெருக்கக்கூடாதுன்னா, வேதனைப்படுத்தக்கூடாதுன்னா, எதனால் அந்த பாரம் வருகிறதோ அந்த காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தினால்தான் இந்த பாரம் உன்னுடைய வாழ்க்கையை பாரப்படுத்தாது, வேதனைப்படுத்தாது. பெருமூச்சு விட்டு அழுற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அது துன்பப்படுத்தாது. இப்போ தேவஜனங்களாகிய நாம் எச்சரிப்போடு செயல்பட வேண்டிய ஒரு காரியம்தான், நம்முடைய வாழ்க்கையில நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தரால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலன், அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் நமக்கு என அருளப்பட்ட பலன் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு அவரால் நடத்தப்பட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் செயல்பட நாம் தொடங்கும் போது, இது கர்த்தர் நியமித்த பாதையா, இது கர்த்தருக்கு பிரியமான அவருடைய திட்டமா, அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதா என்று நாம் அறிந்து கொள்ளும்படியா பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து நமக்கான வார்த்தையை தரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் தான் நமக்கென தேவன் நியமித்த அந்த பாதையில் நம்மை ஓடச் செய்யும், நம்மை தொடர செய்யும். தேவன் நியமித்த பாதை, நமக்கென தேவன் நியமித்த பாதையின் முடிவுதான் நித்திய ஜீவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சும்மா நம்ம இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு பாதையில போயிட்டு நித்திய ஜீவனுக்கு போக முடியலையே நம்ம நினைச்சோம்னா, நம்மை போல பரிதவிக்கப்பட்ட மனுஷர்கள் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. தேவஜனங்களாகி நாம் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு மாற கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை அழைத்ததை கர்த்தரோடு கூட நித்திய ஜீவனிலே களி கூர்ந்து மகிழ, அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அப்ப நித்திய ஜீவன்ல மட்டும்தான் சந்தோஷமா அப்படின்னு கேட்டா இல்ல. இம்மையிலும் கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியால் அவர் தம்முடைய ஆவியை, பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார்.
அவர் நமக்குள்ளே இருந்து கர்த்தருக்குள்ளே தேவஜனங்களாகிய நாம் களி கூர்ந்து மகிழும்படியாகும், நமக்குள்ளே கர்த்தர் களி கூர்ந்து மகிழும்படியாகும், கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை தேவஜனங்களாகிய நாம் நடப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். இப்போ தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிற ஒரு பிரதானமான சத்தியம்தான், பாரம் உன்னை நெருக்காமல் இருக்க பாவத்தை உன்னை விட்டு, உன்னை நெருங்கி சுற்றி வருகிற பாவத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்து. நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ள நான் உனக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர்ங்கிற பலத்தால் நீ நிரப்பப்பட, உன்னை பரிசுத்த நிலையில என் சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது நான் உனக்கு அதை தருவேன். அவர் உனக்குள்ளே ஆளுகை செய்ய நீ ஒப்புக்கொடு. நிச்சயமாய் பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, அது நிமித்தம் பாரம் உன்னை நெருக்காதபடிக்கு உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி உனக்கு நான் நியமித்த பாதையில் உன்னை பொறுமையோடு ஓட செய்து முடிவில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம் என்று கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட்டு வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். பாரமும் பாவமும் நம்மை நெருங்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.